வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அன்னைக்கிளி. இனிமே உன் வீடியோ நம்ம மக்களும் பார்த்துருவாங்க. வாக்கட்டும் வாக்கட்டும். அப்படியே அவங்களும் உடம்ப கரைச்சா சரிதான். சரி சரி, எனக்கு வாக்கிங் போக நேரம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். பாய். எல்லாரும் மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். போதும் போதும், ஃப்ரெண்டுன்னு வந்து அடைக்கலம் தேடினதும் போதும், அவகிட்ட அசிங்கப்பட்டதும் போதும். இதுக்கு மேல அசிங்கப்பட நான் தயாரல்ல. லைலு, லைலு பேபி. இதுக்கு மேல எல்லாம் என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னாச்சு லைலு? என்ன கோவமா இருக்க? நான் தான் நைட்டு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இன்னும் கோவம்? ஆரியா கோக்கி, போய் உன் துணிமணியவும் எடுத்து வைப்போ. ஏன் லைலா திடீர்னு துணிமணி எடுத்து வைக்க சொல்ற? டூர் எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா? குசுமாடம் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. இங்க பாரியா கோக்கி, இன்னொரு முறை என்கிட்ட அவ பேரை சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்து வை. நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். சும்மா இருளையில விளையாட்டு பண்ணிக்கிட்டு என்கிட்ட குசுமாடம் எதுவுமே சொல்லலையே. எங்க போறோம்? சர்ப்ரைஸா? திரும்ப திரும்ப அவ பேரை என்கிட்ட சொல்லாதன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். என்கிட்ட அவளை பத்தி பேசாத. நம்ம இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் வா. அதுக்காக தான் துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்ன லைலா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவ இன்னைக்கு என்ன பண்ணனா தெரியுமா? யாரு? அதான் உன் முதலாளி குஞ்சாய் தான். வேற யாரு? ஓ, உன் ஃப்ரெண்டு தானே. அதென்ன ஏன் முதலாளிங்கிற? அப்படித்தான் நானும் நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். என் ஃப்ரெண்டு தானே, எனக்காக இவ்வளவும் செய்யறாளே, நமக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுப்பான்னு நானும் நினைச்சேன். ஆனா அவ பணத்துமுறை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல எல்லாம் இந்த வீட்டுல நம்ம இருந்தோம்னா நம்மளை விட மானம் கட்டவங்க யாருமே இருக்க முடியாது. ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. விஷயத்த சொல்லாம எடுத்து வச்சுட்டு கிளம்பு. எடுத்து வச்சுட்டு கிளம்புனா எங்க கிளம்ப சொல்ற? என்ன நடந்துச்சு அதை முதல்ல சொல்லு. வேலைக்காரி கிட்ட சாப்பிடுறதுக்கு சிக்கன் செஞ்சுதான்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? இதனால என்ன இருக்கு? என்னாச்சு? வேலைக்காரி அவ பிள்ளைங்களை கூட்டிட்டு பொருட்காட்சி போறேன்னு குஞ்சாய் கிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்கா. அந்த நேரத்துல நான் சிக்கன் செஞ்சு தானே கேட்டா, அவ வந்து என்ன சொல்லணும்? இல்ல லைலா என்ன கேட்கிறாளோ அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போக வேண்டிய இடத்துக்கு போன்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு நீ கிளம்பி போ, நான் தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், அவளா உனக்கு சம்பளம் கொடுக்குறா, நான் சொல்றதை மட்டும் நீ கேளுன்னு என்னென்ன பேசிட்டா தெரியுமா? அந்த வேலைக்காரி என்னை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போறா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அட, இது ஒரு பிரச்சனை எடுத்து வச்சுட்டு கிளம்புறியா? எந்திரி லைலா, போய் வேலையை பாரு போ. என்ன இது ஒரு பிரச்சனையாவா? அப்ப இது பிரச்சனை இல்லையா? எனக்கு வந்து அசிங்கம் இல்லையா? இது என் மான பிரச்சனையா கோக்கி? உனக்கு இது பெருசாவே படலையா? லைலா, வேலைக்காரி தான் முன்னாடியே குசுக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டால. அவ கேட்ட பிறகு வேலை சொன்னது உன்னோட தப்பு. அதை போய் நீ என்னமோ பெருசு பண்ணிக்கிட்டு பேசாம விடு லைலா. என்னமோ நான் கூட பெரிய விஷயமோ நினைச்சிட்டேன். ஓஹோ, அப்ப நான் அசிங்கப்படுறது உனக்கும் பெருசா தெரியல அப்படிதானே? பரவாயில்லையா, நீ இந்த குசு வீட்டுல இங்கேயே அவளை கட்டிக்கிட்டே இரு. என்னாலலாம் இங்கனுக்குள்ள இருக்க முடியாது. எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். நான் கிளம்பி போறேன். சரி, அப்ப கிளம்பி போ. நான் என்ன பண்ண முடியும்? என்ன இப்ப நீ என்ன சொன்ன? ஆமா, அப்ப மறுபடியும் உன் பேச்ச கேட்டு வந்து மாமியார் வீட்டுல மாட்டுச்சனியால சொல்றியா? நான் ஒன்றும் மாமியார் வீட்டுக்கு ஒன்றும் கூப்பிடல. நம்ம 2 பேரும் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து இருப்போம். நீ இங்கே வந்து அப்பப்போ வேலை பார்த்துட்டு போ. இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு புரியல. இப்போ என்ன நடந்துச்சுன்னு? இவ்வளோ பெரிய ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை விட்டுட்டு தனியாக போய் கஷ்டப்படணும்னு சொல்கிற நீ? எனக்கு புரியல லைலா, சீரியஸா? லக்ஸரியான லைஃப் மட்டும் இருந்துட்டா போதும் ஐயா கொக்கி. கொஞ்சம் கூட சுயமரியாதை வேணும்னு யோசிக்க மாட்டியா? சுயமரியாதையை மட்டும் வச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டில் நீ மாட்டுச்சாணி மிதிச்சதெல்லாம் மறந்துட்டியா லைலா? அந்த வாழ்க்கைக்கு திரும்ப போகணுமா? இப்போ வீடு, வாச, பங்களா, காரு, பணம் எல்லாம் இருக்கு. வேலைக்கு தட்டுல முதற்கொண்டு சோறு போட்டு கொடுக்கறதுக்கு முதற்கொண்டு ஆள் இருக்கு. ஆனா உங்க அம்மா வீட்லயோ இல்ல வேற எங்கேயோ போய் நம்ம தனியா இருந்தோம்னா இது எல்லாம் கிடைச்சிருமா? சொல்லு பாப்போம். ஓஹோ, உனக்கு பணம் காசுக்கு உடம்பு பழகிருச்சுல்ல கொக்கி, அதனால என் கூட நீ வரணும்னு தோணாதில்ல உனக்கு? லைலா, பணம் காசுக்கு உடம்பு பழகுனது எனக்கு இல்ல, உனக்கு. என்னையா சொல்ற? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போய் நம்மளால நல்லா இருக்க முடியும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அதுக்கு பணக்கார வீட்டு வாசனை வேணும்ங்கிறதுக்காக சுயமரியாதையை இழக்க சொல்றியா? சுயமரியாதை எல்லாம் யாரு லைலா இந்த காலத்துல பாத்துட்டு இருக்கா? அவன் காசு பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்துல சுயமரியாதை, மானம், மரியாதைன்னு யோசிச்சுட்டு இருந்தா உங்க அண்ணனும் அன்னைக்கிளி மாதிரி ஆயுசுக்கும் நீ கட்டாந்தரையில மாட்டுச்சனி அள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது.
சரி, திரும்பவும் நீ அதே நிலைமைக்கு போறேன்னு வையேன், உங்க அம்மா வீட்டுக்கு தானே போக முடியும். உங்க அம்மா உன்னைய ஏத்துக்குமா? பழைய மாதிரி உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுமா? நீ நினைச்சு பாரு பாப்போம். திரும்பவும் நம்ம அங்கே போனோம்னா அடிமையா தான் வாழணும், அசிங்கப்பட்டு தான் வாழணும். ஞாபகம் இருக்குல்ல? நம்ம ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? சரி, ஓன் பாயிண்ட்டுக்கே வருவோம். உங்க அம்மா வீட்டுக்கு போவேனா, தனியா வீடு வாடகைக்கு எடுத்து இருப்போம். அப்ப இந்த வீடு வாசல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. நீ சித்தாள் வேலைக்கு போ, நான் வேணும்னா கல் உடைக்க போட்டுமா? சித்தாள் வேலைக்கு போகணுமா? ஆமா, படிச்சு முடிச்சு 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இனிமே உன் படிப்பை வச்சு எந்த கம்பெனிலையும் வேலை வாங்க முடியாது. சுயமா ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கு மூலதனமா முதல் போடுறதுக்கு பணம் வேணும். அதுவும் நம்ம கிட்ட இப்ப எதுவும் இல்லை. சரின்னு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னத்தையோ ஒரு குடிசை தொழிலாவது பண்ணுவோன்னு பார்த்தா உட்கார்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு சொந்த வீடு என்ன, ஒரு பள்ளத்துல ஒரு காணி கூட இல்லை. அப்படி இருக்கிற நிலைமையில இருந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில போவோம், வீட்டை விட்டு வெளியில போவோம்னு வீராப்பா கிளம்பிட்டீங்கன்னா சித்தாள் வேலை தான் பார்க்கணும். பார்க்க ரெடியா இருக்கியா? என்னையா கொக்கி இப்படி சொல்ற? சித்தாள் வேலை பார்க்கறத கொஞ்சம் நினைச்சுதான் பாரேன். உன்னால அந்த வாழ்க்கை வாழ முடியுமா? அண்ணே, இதுக்கு மேல என்னால கல்லளி சுமக்க முடியலனே. இவ்வளவு செங்கல் போதுமா? ஏமா, என்ன கலெக்டர் வேலைக்கு வந்திருக்க? கையை கட்டிக்கிட்டு நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறது சித்தாள் வேலைக்குமா? வந்து இந்த சட்டி போதுமா அந்த சட்டி போடுமான்னு அதுலயே நின்றுட்டு இருக்க. போமா, இன்னைக்கு பொழுதோட நீ ஒரு ஆளுதான் இந்த வீட்டுக்கு சித்தாளு. எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். இந்த கல்ல பூரா அள்ளிங்கனக்குள்ள குமிச்சு போட்டுட்டு அடுத்து சாந்த வந்து குழைச்சு சாந்த சட்டியை தூக்கு. என்ன லைலா, ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்ததுக்கே தலையெல்லாம் சுத்துதா? இதுதான் வாழ்க்கைன்னா பார்த்துக்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமில்லப்பா. சித்தாள் வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருந்தா பேக்கில் துணி எடுத்து வச்சுட்டு நீ போறதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டாந்திரையில கூட படுத்து எந்திரிச்சிட்டு வந்துடுவேன். ஆனா உனக்கு பார்த்து யோசிச்சுக்க. வர்றதுன்னா நான் ரெடி. நான் எங்க போறேன்? நான் ஏன் போகணும்? இல்ல இல்ல, இப்ப நீ தானே சொன்ன கிளம்புறதுனா வா கிளம்புவோம். சுயமரியாதை முக்கியம், கௌரவம் முக்கியம், மானம் முக்கியம், ரோசம் முக்கியம். இதெல்லாம் முக்கியம்னா அப்ப கிளம்பணும்ல. நான் சொன்னதெல்லாம் நீ உண்மைன்னு நினைச்சிட்டாயா கொக்கி? நான் சும்மா லைக்கு சொன்னேன். நீ எந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீ நல்ல யோசனைக்காரனா தான் இருக்க. புத்திசாலித்தனமா இருந்தா தானே பொழைக்க முடியும். நீ முன்ன மாதிரி ஊதாரித்தனமா இருக்கியா, ஒழுங்கான பொழப்பு பிழைக்கிறியான்னு உன்னை செக் பண்ணினேன். பரவாயில்ல, என் கொக்கி நல்ல அறிவான பர்சனா தான் நடந்துக்கிறாரு. நம்ம இங்கேயே இருப்போம். இருப்போம். பார்த்து வாய் கோணிக்கிற போகுது. ரொம்ப சிரிக்காத, நல்லாவே இல்லை. அட போயா, உனக்கு எப்போதுமே குசும்புதான். சை, காசுன்னா சாசும் கூட வாயை பழக்குங்கிறது சரியாத்தானே இருக்கு. இவளுக்கு நான் புருஷனா அமைஞ்சது எந்த பிறவில நான் செஞ்ச பாவமோ இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற இங்கனையே நிக்கிறீல என்ன? அங்க பிரசாதம் கொடுக்கறத வந்து வாங்க கூடாதா? இப்ப தினமா அலுமையில சாப்பிட்டேன். சாப்பிட்டா என்ன, கோயில் பிரசாதம் இம்பிட்டோன்னு வாங்கி திங்கிறதுல என்ன வந்துட போகுது? இந்தாங்க, ஆளுக்கு ஒரு கப்பு வாங்கிக்கிறங்க. நீங்க தான் வந்து வாங்க மாட்டோம்ங்கிறிய, கொடுக்கறதுனாலும் வாங்கி தின்னுங்க. எனக்கு வேணாம்ப்பா, உன் புருஷன்ட்ட கொடு. அட வாங்கிக்கிறங்க மச்சான். இல்ல அலுமையில சாப்பிட்டதே நெஞ்சுக்குள்ள நிக்குது. பெருமாள்கிட்ட கொடு. சரி, அவனுக்கு வேணாட்டா போயிட்டு போறேன் கொண்டா. இங்க இருங்க, இப்ப சொல்றதே. அங்கிட்டு நின்று இங்கிட்டு நின்றோம்னா அவளை பார்த்தேன் இவளை பார்த்தோம்னா பறக்கு பார்த்துக்கிட்டு தெரியக்கூடாது சொல்லிவிட்டேன். இல்லைன்னா நரைச்ச முடி மண்டை, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது சொல்லிவிட்டேன். கோயில் வாசல்ல வச்சு சொல்ற சொல்ல இதெல்லாம் ஏன்டி இப்படி பேசுற? 24 மணி நேரமும் என்னை சந்தேகப்படுறதானே உனக்கு புத்தி? சந்தேகப்படுறது மாதிரி நடந்துக்கிட்டா வேற என்ன செய்ய சொல்றீரு? 20 வருஷமா வனவாசம் போயிட்டு வந்தது மாதிரி போயிட்டு வந்தீரு. இப்பத்தே வந்து அலமுன்னு காலக்கால சுத்தி வரீருன்னு பார்த்தா இப்பவும் அந்த சிலுக்கு புத்தி போகலையே. சிலுக்க நினைச்சுக்கிட்டு இப்படியே திரிஞ்சது மாதிரி திரும்பி எவ்வளவு இருக்கு? அடி கோயில்ல வச்சு என்னடி பேசுற சிலுக்கு கிளுக்குன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பிரசாதத்தை கொடுத்துட்டு போ. அங்க சாப்பிடுங்க. அலமேலே, ஆடி குப்பம்மா, இந்த உங்க மச்சானுக்கு பிரசாதம் கொடுக்க வந்தேன். சரி டி, இந்த குங்குமம் எடுத்துக்காமலே வந்துட்டு அதையும் கொண்டுட்டு வந்தேன், வச்சுக்க. கோயிலுக்கு வந்து குங்குமம் வைக்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்குள்ள பிரசாதத்தை தூக்கிட்டு வந்துட்டு அவரு. எல்லாம் உங்க மேல உள்ள ஆசையிலையும் அன்புலையும் தான் மச்சான். என்ன செய்யறது, புருஷன் பட்டினியா கிடந்தா மனசு தாங்காம ஓடி வந்துட்டா. குங்குமத்தை கூட எடுத்து வைக்காம புருஷன் திண்டானோ திங்கலையோன்னு அலமையில எடுத்துட்டு வந்தது மாதிரி எனக்காக நீ எதையும் எடுத்துட்டு வரலையே குப்பம்மா. அலமேலு, கோயில் வாசல்ல நெத்தி வெறும் நெத்தியா இருக்க கூடாது. குங்குமத்தை எடுத்து வையி. கொண்டாடி குப்பம்மா, கொண்டா. அலமு என்னையா மனசா? கோயில் வாசல்ல குங்குமம் கிடைச்சிருக்கு, கொண்டா அலமு, நான் வச்சு விடுறேன். ஆமா, இப்பதான் சின்னஞ்சிறுசு இவங்க வச்சு விடுறாங்க. அட போயா மனசா, நானே வச்சுக்கிறேன். என்னது இது புது பழக்கம்? அவர் தான் ஆசையா கேட்கிறாரு லம்டி, வச்சுக்க. கொண்டா அலமு, கோயில் வாசல்ல கிடைச்ச பிரசாதம், நான் வச்சு விடுறேன். சரி, இந்தாங்க வச்சு விடுங்க. அவசரு, இந்த பொங்கலை புடிய
என் பொண்டாட்டிக்கு பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதுடா பெருமாள். தாராளமாக வச்சு விடு. என்னைக்கும் அவள் தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நல்லா அந்த ஆண்டு வெங்கிட்ட வேண்டிக்க. சரியா டவுசரு? அலமு வச்சு விடவா? வச்சு விடும், ஆசைப்பட்டுட்டீரு, வேற என்ன செய்யறது? வச்சு விடும். அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. பழசெல்லாம் மறந்துட்டியே குப்பம்மா. ஈஸ்வரா, எந்த சூழ்நிலையிலையும் நானும் என் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இதே மாதிரி இருந்து இந்த காலத்தை ஒப்பேத்திறன. அதுக்கு நீதாப்பா அருள் புரியன. இந்தாய டவுசரு, பொட்டு வச்சு விடு. இருக்கட்டும் முடி, அங்கிட்டு போய் வச்சுக்கிருவான். ஒரே ஆளுக்கெல்லாம் நிக்கிறாங்க பத்தியா, கூச்சமா இருக்கு. இதுல என்னையா உனக்கு கூச்சம் இருக்கு? நான் கல்யாணம் ஆன நாளுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எப்போதும் சொல்றதுதான், எந்த கோயிலுக்கு எங்கே போனாலும் உன் கையால எனக்கு குங்குமம் வச்சு விட்டு உன் கையால என் தலையில பூ வச்சு விடணும். அது மட்டும்தாயா அந்த குப்பம்மாவுக்கு ஆசை. வேற என்ன ஒரு பொண்ணா பிறந்த ஆசை இருக்க போகுது சொல்லு? கட்டினவன் கையால கிடைக்க வேண்டியது கிடைச்சாத்தாயா ஒரு பொம்பளைக்கு பிறவி பலனையே அடைஞ்சதுக்கு அர்த்தம். வச்சு விடியா டவுசரு. சரிடி, என் பொண்டாட்டி எதுல வேணாலும் விட்டு கொடுத்துருவா. இந்த பொட்டு வைக்கிறதுலையும் பூ வைக்கிறதுலையும் விட்டு கொடுக்க மாட்டா. ஒரு பொண்ணுக்கு ஆசையே புருஷன் கையால் கிடைக்கிற பொட்டுலையும் பூவுலையும் தாயா இருக்கு. அதில் விட வேற சொர்க்கம் இந்த உலகத்தில் வேற எதுலையும் இருக்காது. வச்சு விடியா, வச்சு விடு. ஒரு நிமிஷம் இருடி குப்பம்மா, இந்த வந்துடுறேன். எங்கேயா போற? ஒரு நிமிஷம் இரு, இந்த ஓடி வந்துடுறேன். எங்கே வராரு இந்த மனுஷன்? யோ டவுசரு, சின்ன பிள்ளை மாதிரி கோயிலுக்கு வரையில கூட ஒரு வேட்டியை சுத்திட்டு வராம நான் டவுசர்னு அடையாளம் காட்டணுமேனு இதை போட்டுக்கிட்டே திரிகிறார். என்னத்தை தேன் சொன்னாலும் திறந்த மாட்டார் இந்த டவுசரு. குப்பம்மா, எங்கேயா போனீரு? ஒரு பொட்டு வைக்க சொன்னது குத்தம்மா? கோயிலுக்கு வரையில பூ வச்சு கூட்டிட்டு வாடா பொண்டாட்டின்னு எங்க அம்மா அந்த காலத்துல இருந்து சொல்லும். எப்போதும் பூ வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரவே, இன்னைக்கு வெறுந்தலையா கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் ஓடி போய் பூ வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன். அது சரி சரி, உங்க கையாலேயே வச்சு விடுங்க. குப்பம்மா, நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்கங்க. கோயில் கருவறையில இருக்கிற அம்மன் சிலை மாதிரி அம்புட்டு அம்சமா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கும் டீ. ஐயோ போங்கங்க, கோயில் வாசல்ல நின்று என்ன பேச்சதெல்லாம்? நெசமா தாண்டி சொல்றேன், சொல்லணும்னு தோணுச்சு. கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தது மாதிரி அப்படியே இருக்க தெரியுமா? அட நல்லாவுல இருக்கு. கோயில் வாசல்ல நின்று பேசக்கூடிய பேச்சாங்க இதெல்லாம். மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கலதான் இந்த டவுசருக்கு. ஏண்டி நரைக்கின? எதுக்கு நரைக்கின? என்னைக்கு என் பொண்டாட்டிக்கு இதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் என் கையால் பொட்டு வச்சு என் கையால் பூ வச்சு உன்னை அழகுன்னு ரசிக்கணும். அதுதாண்டி இந்த மாமனுக்கு ஆசை. இது என்னைக்கு நடக்கும், யாருக்காகவும் தடுக்காது. நெசமாத்தானே? யார் இருந்தாலும் இதே மாதிரி வச்சு விடுவீராக்க. ஆமா, அப்புறம் என் பொண்டாட்டிக்கு நான் வச்சு விட்றேன், யாருடி கேட்க போற? எத்தனை பேர் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இதே மாதிரி எனக்கு வச்சு விடுவீரா? கண்டிப்பா வச்சு விடுவேன். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? உன் கையால வைக்கிற குங்குமத்துக்கு என்னைக்கு என்னெத்தி காத்துக்கிட்டு கிடக்கும் டவுசரு, காத்துக்கிட்டு கிடக்கும். மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ அழுகிய நிமிடங்களை மெல்லச்சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. அம்மா ஹோட்டல்ல யாரு இருக்கீல? இருக்கும் பாட்டி, என்ன வேணும்? சாப்பிட்றதுக்கு என்னம்மா இருக்கு? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, இது எல்லாம் இருக்கு பாட்டி. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, இட்லி எடுத்துட்டு வரவா? இட்லி வேணாம்மா. நேதாமும் என் மருமக இட்லியாத்தான் சுட்டு போடுற. திண்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. அது வேறையா? அப்ப தோசை ஊத்தி எடுத்துட்டு வரவா, நல்லா முறுமுறுன்னு? தோசையும் வேணாமா. ஒரு நாளைக்கு மாவாட்டி வச்சு ஒரு வாரத்துக்கு தோசையாத்தையும் சுட்டு போடுற. திண்டு நாக்கெல்லாம் அரிக்குது. அப்புறம் அப்ப பூரி சாப்பிட்றீங்களா? நல்ல புசு புசுன்னு இருக்கு எங்க அக்கா சுட்ட பூரி. பூரி வேணாமா, நெஞ்ச கரைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பலகாரம் வயசான காலத்துல ஒத்துக்கிறாது. என்னடா அது சாப்பாட்டுக்கு வந்த சோதனை? அப்ப பொங்கல் சாப்பிட்றீங்களா? அது நல்லா இருக்கும்ல, சாஃப்டா. சாம்பாரை ஊத்தி சட்னியை வச்சு கொல்லப்பி அடிக்கலாம் பத்தியில. நல்ல நெய்யில முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு செஞ்சிருக்கோம். ஐயா பொங்கல்லாம் வேணாமா. பொழுதோட வயிறு திம்முன்னு இருக்கும், தூக்கமா வரும். வீட்டுக்கு போய் நான் பிக்கு பாசு பார்க்கணும். அது சரி பாட்டியம்மா, பொங்கல், பூரி, இட்லி, தோசை இதுதான் நம்ம ஹோட்டல்ல இருக்கு. வேற ஒன்றும் காலையில டிஃபனுக்கு இல்லையே. அம்மா, இந்த இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயெல்லாம் இல்லையா? இடியப்பா ஆட்டுக்கால் பாயாவா? அதெல்லாம் எங்க ஹோட்டல்ல இல்லையே.
அதுவும் இல்லையா கழுத ஆப்பம் தேங்காய் பாலாவது இருக்கா? கேட்குற காம்பினேஷன்லாம் நல்லாத்தான் இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லி கொடுத்து எனக்கு உச்சி கொட்டை வச்சுட்டு போயிடாதாத்தா. அதுவும் நம்ம கடையில் இல்லை. அதுவும் இல்லையா? சரி பரவாயில்ல. குழிப்பணியாரத்தினால நல்லா நெய்யை ஊற்றி மிதக்க பொறிக்க விட்டு எடுத்துட்டு வா. அதை நாளுக்கு திண்டு வாப்போம். குழி பணியாரமா? ஏன் ஆத்தா, அதுவும் நம்ம கடையில் இல்லை. இது என்னது இது? பொங்கல் புளியோதரையெல்லாம் விட்டுட்டு குழிப்பணியாரம் ஆப்பம் இடியாப்பம்ட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லையா? அப்புறம் என்னத்துக்குத்தான் ஹோட்டல் வச்சு நடத்துறிய? ஒண்ணும் இல்லாம யாருடி தாத்தா பாத்ரூமுக்கு போயிட்டு பாதியில எந்திரிச்சுன்றது மாதிரி இருக்கு. சாப்பிட்ற நேரத்தில் என்ன பேசுற? இல்லடி, மேல உடுப்பு போட்டிருக்கு, கீழே பேண்ட காணுமே, அதுக்காக கேட்டேன். அது கேட்குற கேள்வியெல்லாம் பாரு, ஒரே ஃபாரின் ஐட்டமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. உள்ளூர் சாப்பாடெல்லாம் அதுக்கு வேணாமா. உள்ளூர் சாப்பாடு வேணாமா? வேற என்ன சாப்பாடு வேணுமா? பாட்டியம்மா, என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட வேணும்? நான் கேட்ட ஒண்ணுமே உன் ஹோட்டல்ல இல்லையா? இருக்கிறதுல எதையாவது கொடு, திண்டுட்டு போறேன். ஆமா ஆமா, ஒண்ணுமே இல்லையா? ஏன் அத்தா அப்படி சொல்றீங்க? இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லா ஐட்டங்களும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வேணும். கொடுக்க முடியுமா? திருவலி, என்னடி ஆத்தா ஐட்டம் வேற மாதிரி கேக்குது? இல்ல, இட்லிக்கும் தோசைக்குமே ஆட்டுக்கல்ல ஆட்டு அம்மிக்கல்ல உருட்டுன்னு டங்கு வரலாம் கலண்டு போய் கிடக்கு அன்னைக்கிளி. இதுல இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயான்னு போச்சு. ஹோட்டல் அம்பிட்டு தாண்டியோய். ஆத்தாவுக்கு கேட்கறதெல்லாம் இங்க கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்பு. ஓகே ஓகே. பாட்டியம்மா, நீங்க கேட்குற ஐட்டங்கள்லாம் எங்க கடையில இல்ல. எங்க கடையில இருக்கிற ஐட்டங்களா பார்த்து கேட்குறீங்களா? உடனே எடுத்துட்டு வரோம். ஆமா ஆமா, காலையில இருந்து கடை காத்தாடி போய் கிடக்கு. ஏதாவது சொன்னீங்கன்னாதான் இன்னைக்கு எங்க வயிற்று பொழப்புக்கு ஏதாவது ஆகும். இல்லப்பா, எனக்கு இந்த கடையில ஒன்றும் பிடிக்கல. நான் பக்கத்து கடை பார்த்துக்கிறேன். ஐயோ பாட்டியம்மா, எதுக்கு அவசரப்படுறீங்க? எங்க கடையில தான் எல்லா ஐட்டங்களும் வச்சிருக்கோமே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நான் கேட்குற எதுவுமே இல்லையப்பா. அப்புறம் என்னென்ன சாப்பிட்றது? நான் பக்கத்து கடையை பார்த்துக்கிறேன், நீங்க பாருங்க. ஐயோ பாட்டி, அவசரப்பட்டு கிளம்பாதீங்க. பூரி பொங்கல்னு எதையாவது சாப்பிடலாம்ல? அதான் நல்லா இருக்குமே. எங்க கடையில உள்ள குருமாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இனிமே வீட்டுல குருமா வச்சா கூட வேணாம்னு சொல்லிட்டு இங்கே தான் வருவீங்க. எங்க அக்கா அம்புட்டு டேஸ்டா வைக்கேன், சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஹலோ ஹலோ, நெடுவலி, கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆல்ரெடி பிக்கப் பண்ணி அந்த ஓனர் ரீலத்தை நீங்கள் திரும்பவும் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க பாஸ். அந்த கிளவி விவரமாகத்தான் வந்திருக்கு. மருமக கையில் சாப்பிட்டு அதெல்லாம் போர் அடிச்சு போய் ஹோட்டலில் வந்து வாய்க்கு ருசியாக திங்கலான்னு வந்திருக்கு. அதுக்கு இந்த ஹோட்டல் கண்டிப்பாக செட் ஆகாது. பக்கத்து ஹோட்டலே பார்க்கட்டும், நம்ம வேற கஸ்டமரை பார்த்துக்குருவோம். என்னடி சொல்ற? கிளவிய பத்தி ஏறாதா? இது நம்ம மாமியாமார்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டது. ஆளு பார்க்க வெளிநாட்டுக்காரி மாதிரி இருந்தாலும் ஐட்டம் பூரா எப்படி உள்ளூர் ஐட்டமாக ஆர்டர் போடுது பத்தியா? அந்த காலத்து கட்டை போல் இருக்கு. நல்லா கடையிலேயே வாங்கி திண்டு உடம்ப வளர்த்துருக்கு. அதனால தான் வந்து விதவிதமாக கேட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. சரிப்பா, நான் அப்ப கிளம்புறேன், பக்கத்து கடையை பார்த்துக்கிறேன். பாட்டியம்மா, அப்ப எங்க கடையில உங்களுக்கு எதுவுமே வேணாமா? வேணாம்மா. இடியாப்பம் பாயான்னு போட்டு என்ன சொல்லி அனுப்புங்க, வந்து சாப்பிட்டுட்டு போறேன். நான் இப்போதைக்கு பக்கத்து கடையை பார்த்துக்கிறேன். மருமக ஆட்டி வச்ச மாவுல புளிச்சு போன தோசையா கொடுக்குறாளேன்னு ஹோட்டலுக்கு திங்க வந்தா இவளுக்கு இங்கேயும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு மனுஷன் திம்பானாத. நெடுவலி மனசா, இன்னும் டீ அரை மணி நேரமா ஆளு சத்தம் தான் கேக்குது. ஒன்னத்தையும் ஆர்டர் கொடுக்க வரல. எதுவும் எடுத்துட்டு போனது மாதிரியே தெரியலையே. கஸ்டமரை கவனிக்கிறீங்களா இல்லையா? அக்கா, நாங்கெல்லாம் நல்லா தக்கா கவனிக்கிறோம். கஸ்டமர் தான் நம்மளை கவனிக்க மாட்டோங்கிறாங்க. என்னடி சொல்றிய? வர்ற கிளவிகள் இருந்து குமரிகள் வரைக்கும், கிழவன்கள்ல இருந்து இளவட்ட வரைக்கும் எல்லாரும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் வேணாம்ங்கிறாங்கக்கா. வேற என்ன வேணுமா? எல்லாருக்கும் இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, ஆப்பம், தேங்காய் பால், ஜிக்காங்க ஒக்காங்க அக்கா மக்கா, திங்கிலிக்கா பிலாப்பி, குங்கிலிக்கா கலாப்பி, இந்த மாதிரி ஐட்டங்களா கேட்குறாங்கக்கா. புது புது ஐட்டங்களுக்கு நம்ம எங்கே போகிறது? இதை ஆட்டி அள்ளி வச்சு சுட்டெடுக்கிறதுக்கே நம்மளுக்கு போதும் போதும்னு ஆகுது. இதில் இடியப்பத்தை புளிக்கிறது, ஆப்பத்தை ஊத்துறது, முக்குளியை போடுறதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா? அதுவும் நம்ம பாரம்பரிய சாப்பாடு தான். வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் ஆவியில வேக வச்சதா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதோ என்னவோ. ஆனா அது நம்மளுக்கு முடியணும்லக்கா. நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியும். அடனே வாமக்கா. காலையில இருந்து கடை காத்தாடுறத நானும் பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. வர்ற கஸ்டமர் எல்லாருமே டிஃப்ரெண்டா தான் எதிர்பார்க்கறாங்க. நார்மல் ஃபுட்டெல்லாம் யாரும் இப்ப பெருசா விரும்புறது இல்ல போல் இருக்குக்கா. அதுக்காக என்னடி செய்ய முடியும்? இது செய்யறதுக்கே நம்மளுக்கு போதும் போதும்னு ஆகுது. இப்படி பண்ணுனா என்ன? அப்படியே இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயானா? அப்படி சொல்லடி கிருக்கி. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் இந்த ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அன்னைக்கு இந்த ஹோட்டலில் இந்த ஃபுட்டு தான் ரொம்ப ஸ்பெஷல், அதுக்கு ஆஃபரும் உண்டு, வேணுங்கிறவங்க வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. கடைக்கு வியாபாரமும் வரும், கஸ்டமரும் நிறைய வருவாங்க. எப்படி ஐடியா நல்லா இருக்கா? புரியலையே. புரியுறது மாதிரியே சொல்கிறேங்க்கா. இப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குல்ல, 7 நாளும் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம்.
ஆனா டெய்லி நம்ம பண்ற ஃபுட் ஐட்டங்கள் கூட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டை செஞ்சு கொடுக்க முடியும் தானே. அதை அன்னைக்கு நம்ம ஹோட்டலோட ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு வச்சுக்குவோம். ஓ, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ திங்கட்கிழமை ஆப்பம் தேங்காய் பால்னா செவ்வாய்க்கிழமை இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா. அதேதான் வனசாக்கா. இப்போ புதன்கிழமை குழிப்பணியாரத்தில் இனிப்பு பணியாரம் போடுவோம். வியாழக்கிழமை கார பணியாரம் போட்டு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வைப்போம். வெள்ளிக்கிழமை சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒவ்வொரு நாட்கள்லையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு போட்டால் அதுக்கு ஆஃபர் போட்டு கொடுத்தா இன்னும் நல்லா கூட்டம் வரும்ல. எனக்கு தோணுச்சு. சூப்பர் ஐடியாடி மாடனே. இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லையே. ஆனா அக்காக்கு ஓகேவான்னு தெரியலையே. எனக்கும் ஓகே தாண்டி மாடனே. அப்போ நாளையிலேருந்தே ஆரம்பிச்சிருவோமா? பண்ணலாம்க்கா. ஆனால் மாவு வேணுமே. அதுக்கு பச்சரிசி வாங்கணும், அதை அலசி காய வைக்கணும், வறுக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆனால் ஒரே நாளில் பண்ண முடியாதுல்ல. அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பர் மாடனே. அப்ப இதையே இந்த ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணி பார்ப்போம். அதுக்கு எப்படி கூட்டம் வருதுங்கிறத பொறுத்து அடுத்தடுத்து மாத்திக்கிடுவோம். ஆமாம் மாடனே, நல்ல ஐடியாவை சொல்லியிருக்க. இதையே கண்டிப்பாக செஞ்சு பார்ப்போம். சரியா? சரிங்க நிக்கிலிக்கா.